இந்த வீட்டுல தான் ஒரு பொருளை வெச்ச இடத்துல இருக்காது. காலையில இருந்து தேடிட்டு இருக்கிறேன், என் பிங்க் கலர் ஜெட்டியை காணோம். எங்கடி வச்சிருக்க? ஒரு ட்ரெஸ் அலமாரி எப்படி வச்சிருக்க? அப்படியே களைச்சு கிடக்குது. எந்த ட்ரெஸ் எது போடணும்? நான் சொல்லிருக்கேன்ல, ஒயிட் பேண்ட்டுக்கு கிரே ஷர்ட், அப்புறம் பிரவுன் பேண்ட்டுக்கு ப்ளூ ஷர்ட், இந்த மாதிரி ஃபார்மல்ஸ் அழகா மடிச்சு வைனா கசகசன்னு வச்சிருக்க ஊம் பீரோ மாதிரி. இது கூட பண்ண மாட்டியா? ஏய், இதெல்லாம் உங்க வேலைதான். ஆபீஸ்க்கு போயிட்டு உழைச்சிட்டு வருது ஆம்பளையோட வேலை. வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறதா பொம்பளையோட வேலை. ஜீன் ஜாக்கெட் வையா, அதே ஆம்பளைங்க வேலை பொம்பளைங்க. ஏய், டிஃபன் ரெடி. அதுக்கே 10 நாளா பட்னியா இருக்கிற மாதிரி மூஞ்சி எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நல்ல ஸ்மெல் வருமான்னு கிச்சனுக்குள்ள வர. உன்னை பழி வாங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், புது டிஷ் தான். இப்பவே சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏய், அந்த ஷூ மட்டும் எடுத்து வை. சார்ஜ் கூட போட வர மாட்டானே. சொல்லு மச்சான். ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன்டா. என்னடா சொல்ற? ஒரே நிமிஷம் லைன்ல இரு. ஏய், ஒரு 5 நிமிஷம் உள்ள வராது, எனக்கு ஒரு முக்கியமான ஆபீஸ் கால் இருக்குது. சொல்றா. ஆமாண்டா, கோவா பிளான் தான்டா. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இல்லடா, காம்ப்ளிகேட்டட் ஆஃப் த காம்ப்ளான்டா அது. ஏய், என்னடா? ஏய், என் முன்னாடி பத்தி உனக்கு தெரியாது. அது ஊர்ல இருக்க எல்லா பொண்டாட்டியும் அப்படிதானா? டேய், ஊர்ல இருக்க எல்லா பொண்டாட்டியும் அப்படிதான். ஆனா என் பொண்டாட்டி மட்டும் கிடையாது. அவ எல்லா கேரக்டராவும் மாறுவா. திடீர்னு அம்மாவா மாறுவா, திடீர்னு அப்பாவா மாறுவா, திடீர்னு அண்ணனா மாறுவா, தம்பியா மாறுவா. ஆனா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாவே மாறவே மாட்டா. தூக்கி போட்டு மிதிப்பா. அதனால வந்து அவகிட்டலாம் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. இப்போ டிக்கெட்லாம் நீயே பாத்துக்கிறியா? செலவு நீயே பாத்துக்கிறியா? என்னடா அப்படி சொல்லிட்ட? அப்போ ஒன்று பண்ணுவோம். ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். சாயந்தரம் நான் அதை ஆஃபீஸ்ல இருந்து வந்தவொடனே எக்ஸிக்யூட் பண்றேன். மீதெல்லாம் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். ஆமா மச்சான். சரி, நான் அங்க ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். சரியா? வச்சுட்டுமா வீடா. கோவா போறது எவ்வளவு பேரோட கனவு. அந்த கனவை இன்னைக்கு நனவாக்குறேன். என் நடிப்பு. கருப்பு சட்டை போட்டு வந்தாலே அந்த பொண்ணை நான் பார்க்கவே பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் போடுவோம். ஏய், டிஃபன் அது ரெடியா? இல்ல அதுவும் நாங்க தான் சாப்பிடணுமா? உன்னதாண்டி டிஃபன் ரெடியான்னு கேட்டேன். என்னடா உன் மேந்தி கலர் பேசி? ஏய், டிஃபன் ரெடியா இல்லையா? ரெடி. சீக்கிரம் எடுத்துட்டு வா. A few minutes later. இந்த காஃபி குடி. அம்மா, என்னம்மா அது டிஃபனை கொடுத்தியா? அதுவா, வடக்கறி உருளைக்கிழங்கு தோசை. அம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் புதுசாக ட்ரை பண்ணாத. புதுசாக ட்ரை பண்ணி புதுசாக பேர் வைக்காத. ஏன், நல்லா இல்லையா? அம்மா, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு இல்லைம்மா, இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கு. வண்டியில் போயிட்டே இருக்கும், போகும்போது கொமட்டிக்கிட்டே வருது எனக்கு. சத்தியமாம்மா. கூப்பிடா உனக்குலாம். சரி, என்னடா ட்ரெஸ் இது? இதை போட்டு ஆஃபீஸ் போற? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு நான் குறைச்சல? இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால கேஷுவல்ஸ் போட்டு போகலாம் எங்கள் ஆஃபீஸில். கேஷுவல்ஸ் போடலாம், அதுக்கு நீ இவ்வளோ கேஷுவலாவா போடுறது? அப்புறம் இந்த காஃபி மட்டும் காலைல கொடுக்காத. இதுக்கு என்ன குறைச்சல்? நைட் அடித்த சரக்கோட இதுதான் அதிகமாக போதையுது. உன்னெல்லாம் உங்கள் அம்மா வீட்டிலே விட்டுருக்கணும்டா. அதுதான் எனக்கும் ஆசை. அம்மா, அந்த லேப்டாப் பேக் எடுத்துட்டு வா சீக்கிரம். நைட் எடுத்துட்டு வந்து ஓரம் போட்டுறேன், அதுக்கப்புறம் காலையில தான் எடுக்கிறேன். ஆனா உன் மேனேஜர் கேட்டேன், நைட் எல்லாம் வேலை செய்யறேன்னு போய் சொல்றது இல்ல. அவன் ஒரு லூசு மேனேஜர், அவனுக்கு இவ்வளவு அந்த விவரம் பத்தாது. அவன் லூசா இருக்கிறது தான் இத்தனை நாள் நீ அவங்கிட்ட வேலை செய்யறேன்னு தெரியுது. ஏய், போய் வண்டி சாவி ஏற்றி அதிகம் பேசாத. நான் லூசா இருந்தானே இந்த குடும்பத்தை காப்பாத்தின்னு இருக்கிறேன். வாய் மட்டும் இல்லைன்னா உங்க ஃபேமிலியை நாய் கூட மதிக்கும். நீ மதிக்கிற மாதிரி எடுத்துட்டு வாடி. சரி, நான் கிளம்பட்டுமா? நில்லு ஒரு நிமிஷம். அப்பா, மட்டனை கூட போட தரல, இல்ல நீ தான் சம்பாதிக்கிறேன். வா, அப்படியே அந்த சென்ட் எடுத்துருவேன். நீ பேசாத. சென்ட் எடுத்துட்டு வாடி, டைம் வேஸ்ட் ஆகுது. எல்லாத்தையும் வாசல்ல நிக்க வச்சே பேசுவேன்.
ஐயோ 8:30 மணி ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து நுங்கம்பாக்கம் போகிறதாங்குள்ள 10 மணி ஆகிடும். புடி நல்லா இருக்குல்ல வாசனை? சரி பாய், லவ் யூ. 8 hours later. என்ன டிராபிக்கு, என்ன டிராபிக். ஃபர்ஸ்ட் மூஞ்சி பார்ப்போம். ஐயோ தெளிவாக இருக்குது. அப்புறம் நம்ம குச்ச மாதிரியே இருக்காது. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கூப்பிட்டோன்னு வச்சுக்கோ, நம்பிடுவா. இப்படி திரும்பி நிற்போம். தீபோ தீபோ, ஏய் தீபோ, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிறேன், கம்முன்னு உம்முன்னுக்கிற. ஒரே நாள் எப்படி இவ்வளோ ஆயிட்டாண்ணே? கலராகவும் ஆயிட்டா. ஏய் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. பொண்டாட்டி விட்டு கொடுத்தான்னா புருஷன் வாழ்க்கை நல்லா இருக்கும். புருஷன் விட்டு கொடுத்தான்னா பொண்டாட்டி வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 பேரும் விட்டு கொடுத்தோன்னா. ஏய் நீ எப்போ வந்த? இவ்வளோ நேரம் நான் கூட பேசியிருந்தேன். பேக் கூட. டேய் இன்னைக்கு குடிச்சிருக்கியா? இப்போதான் இதே கண்டுபிடிக்கிறியா? உள்ள வாடா. இவ்வளோ நான் ஒட்டகை தேவி கிட்ட பேசின பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேஸ்ட் இல்லை. காலைல மடிச்சு வச்ச துணியை அப்படியே இங்கேயே தான் வச்சிருக்கியா? வேற என்னவோ அதை மட்டும் பாரு, என்னையே நோண்டுற. அதாண்டி என் முக்கியமான வேலைய. ஒன்று நோண்டாம யாரு ஏய் இப்போ எதுக்கு அழுதுட்டு சீன் போடுற? மரபுது நாய என்ன பண்ணி தொலைச்ச இன்னைக்கு? யோசிக்கிறான், என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறான். சொல்லி தொலை. கிட்டெல்லாம் வர முடியாது, நாறுது உன் வாய். கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லு. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒழுங்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்டா. அந்த ரவி இருக்கான்ல, ரவி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிடுகிடுன்னு ஓடி வந்தான். மச்சான் பிரேக்கு தானே, வா டீ கடைக்கு போகலான்னு சொன்னான். நான் வரமாட்டேன், எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஏய் உண்மையிலே தான் சொன்னேன், ஒர்க்கு தான் முக்கியம்னு சொன்னேன். சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் எனக்கு காண்டேக்காத. ஒர்க்கு தான் முக்கியம் சொன்னேன்னா, ஆனாலும் என்ன டீ கடைக்கு கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போன உடனே அங்க எல்லா கலீக்ஸும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ என்னை பார்த்து கேட்டான், நீ உன் ஒய்ஃப் உண்மையிலேயே லவ் பண்றியான்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? அங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. நான் சொன்னேன், என் ஒய்ஃபை இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, நாளைக்கு இல்ல, 40 வருஷம் ஆனாலும் அவளை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, நீ லவ் பண்ணி 2 வருஷம் வரைக்கும் லவ் பண்ண, அதுக்கப்புறம் அந்த முத்தனை மூஞ்ச பார்த்தா உனக்கு பிடிக்கல, அதனால நீ வந்து டெய்லியும் அந்த ஆபீஸ்ல இருந்து திட்டுற அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அப்படி பேசுறாதா, உன் வாயை உடச்சிடும்டா, சத்தியமா என் பொண்டாட்டிய உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், இந்த செகண்ட் வரைக்கும் லவ் பண்றேன்டான்னு. அதுக்கு அவன் சொன்னான், சரிடா வாடா, 6 மணிக்கு ஒரு பெட் இருக்கு, அந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், சத்தியமா நீ ஒய்ஃப் உண்மையில லவ் பண்றடா அப்படின்னு சொன்னான்டா. என்ன கேம் அது? அங்கதான்டா ட்விஸ்டே இருக்குது. நானா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா சொல்ற? ஆமாண்டா, இந்த கதையில ஃபுல்லாவே ட்விஸ்ட் தான். கேளு. அதுக்கப்புறம் டைரக்டா கிளம்பி யோசிக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நடந்ததை சொல்றதுக்கு நான் ஏன்டா யோசிக்கிறேன். அங்க இருந்து கிளம்பி டைரக்டா சில்க் ஒயின்ஸுக்கு போனோம். வந்துட்டான்டா. ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உள்ள போனோம். உள்ள போன உடனே எதிர்க்க 2 பேரு, என் பக்கத்துல 2 பேர், இந்த சைட்ல 2 பேர் உட்காந்தாங்க. எல்லாருமே சொன்னோம், யாரெல்லாம் அவன் பொண்டாட்டி உண்மையை லவ் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிட்டாங்க. யாருமே அடிக்கல, ஆனா நான் உடனே அடிச்சிட்டேன். அடிச்சு முடிச்ச உடனே அவனுங்க மூஞ்ச பாக்கணுமே, ஐயோ அப்படியே மிரண்டு போய் கண்ணுல தண்ணி வந்துச்சு. உடனே நான் சொன்னேன், இங்க பாரு, ஒரு ரவுண்டோட நிறுத்த மாட்டேன், அடுத்த ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் கேக்குறான், அடுத்த ரவுண்ட் அடிச்சிருவியா? அடிச்சனே, அடுத்த ரவுண்ட் அடிச்சேன். அடிச்ச உடனே இப்ப சொல்றா, உன் ஒய்ஃப் நீ உண்மையை லவ் பண்றியான்னு. சத்தியமா லவ் பண்றேன்னு எழுந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அடுத்தது 3வது ரவுண்ட் அடிக்க முடியுமான்னு கேட்டான். ஏய் எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு 3வது ரவுண்ட் ராவா போனேன். எடுத்து அடிச்சு வச்சுட்டு என் ஒய்ஃப உண்மையில லவ் பண்றேன்டா அப்படின்னு பாரு, மொத்த ஆடியன்ஸ் கை தட்ட ஆரம்பிச்சு. ஐயோ சூப்பருங்க. அப்புறம் என்னாச்சு? 4வது ரவுண்டு
4வது ரவுண்ட் அடிக்கும்போது ரோட்ல இருக்கவங்கலாம் ஓடி வந்துட்டாங்க. எதுக்கு உன்னடிக்கவா? ஆடியன்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஓடி வந்து என்னை எல்லாம் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 ரவுண்டு 6 ரவுண்டு 7 ரவுண்டுன்னு ஒரு ஃபுல் இருக்கு போயிடுச்சு. இருடி பேச விடுறி. கடைசி வரைக்கும் உன் மாமன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். சூப்பருங்க, சூப்பருங்க. அதான்டா குடிச்சேன் இன்னைக்கு. அதுக்குதான் குடிச்சீங்களா? ஆமாண்டா. இருங்க, உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் கறியும் ஆம்லெட்டும் போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க, சரியா? சரிடா. என்ன முக்கியமான விஷயமே இப்பதான் இருக்கு. எனக்குள்ள எங்கடா போற? நானே கஷ்டப்பட்டு இப்பதான் வரேன். அந்த நாய் ரவி இருக்கான்ல, அதுக்கப்புறம் கடைசியா அவனை சொன்னான், நீ இவ்வளவு பெரிய ஆம்பளையா, நீ உண்மையிலேயே முன்னாடி லவ் பண்றதா இருந்தா நாளைக்கு இந்த போட்டிய கோவால வச்சிருக்க, முடிஞ்ச வந்து கலந்துக்கிறான்ட்டான். கோவாலியா? நான் வரலன்னு சொல்லிட்டேன்டா. அது எப்படிங்க சொல்றீங்க? இல்லடா, நான் வரலன்னு சொல்லிட்டேன்டா. இல்ல, உங்க லவ் நீங்க ப்ரூவ் பண்ணுமா வேணாமா? அப்படிலாம் ஒண்ணும் வேணாம்டா. எனக்காக நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். வேணாம்டா. சரி போடா. சொல்றா, என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு காலையில டிக்கெட் போட்டு நீங்க கோவாக்கு போறீங்க. அங்க போய் என்னோட லவ் ப்ரூவ் பண்ணீங்க, ஓகேவா? இல்லம்மா, அவனே டிக்கெட் போட்டு எல்லாம் ரெடியா வச்சிருக்கான். ஓ சூப்பர்ரா. அப்ப பெட்டில பேக் பண்ணி கிளம்ப வேண்டியதா நாளைக்கு காலையில? ஆனா எனக்கு இஷ்டமே இல்லடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா, கையில குஷ்டமே வந்துரும். அதெல்லாம் இல்லங்க, நீங்க ப்ரூவ் பண்ணோம். நாளைக்கு கிளம்புறீங்க, கோவா போறீங்க, எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காமிக்க போறீங்க, சாதிக்க போறீங்க, ஓகேவா? சரிங்க, நான் போய் உங்களுக்கு சிக்கன் கறி பண்ணி எடுத்துறேன், சரியா? சரி, இடுப்புல ஏதாவது வச்சிருக்கீங்களா? நான் போய் காரமா போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயி போச்சு. சரி பரவாயில்ல, நான் சிக்கன் கறி மட்டும் எடுத்துட்டு வரேன். சைட் டிஷ்ல எப்படியா சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில ஏஞ்சி போலாம், சரியா? என்ன நீ வளர ஆரம்பிச்சிட்ட? போடா. நியாயமா நம்ம என் பொண்டாட்டி லூசுன்னு தெரியும், ஆனா வடிகட்டின லூசுன்னு இன்னைக்குதான் தெரியும். மச்சான் தான் கூப்பிடுறான். மச்சான் கேக்குதா? நாளைக்கு கோவா போறோம். ஆமா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய், ஆனா அவளே அனுப்பிச்சு வச்சிட்டாடா. மச்சான், எல்லாத்துக்குமே ஒரு அறிவு வேணும், எல்லாத்துக்குமே ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். அது என்கிட்ட அதிகமாகுது. கல்யாணமான ஆம்பளைங்களா என்கிட்ட வந்து ஐடியா கேளுங்கடா, அப்பதான் நான் சொல்லித்தர முடியும். அதுவா சிம்பிள்ரா. டேய், இதெல்லாம் சொல்ல முடியாதா? ரீவன் பண்ணி பாத்துக்கோ. வெயிட், நாளை காலைல 9 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கிறோம், கோவா கிளம்புறோம். 5 நாளைக்கு பட்டைய கலப்புறோம். 6 ஜெட்டி, 8 பாக்ஸரு, 10 ட்ராக்ஸ், 14 டிஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். 5 நாளைக்கு மாத்தி வெல்வெட்டா நக்மா கூட டான்ஸ் ஆடுறா, ஓகேவா? வெயிடா, வரமா இருக்கான். என்னங்க இன்னும் அழுறீங்க? சீன் முடிஞ்சிச்சு, நீங்க போய் சாப்பிடணும். அப்படியா? அது கூட தெரியல போடுறா எனக்கு. ஏன்னா உன் அன்புல மயங்கி கீழே அப்படியே தண்ணி. போதும் போய் சீக்கிரம் கை கால் கட்டு போய் சாப்பிடு. இந்த ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடுறேன்டா. உன் அன்புல மயங்கி கீழே தண்ணியே அப்படியே போய் அப்படியே அந்த தரையை கழுவிடுறேன்டா நானு. ஐயோ, ஓகேங்க, போங்க. அந்த காரமான அந்த ஆம்லெட் அதோ வருது, போங்க. வருதா? எவ்வளவு நேரம் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? ஓகேடா. The next day. சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்ன நீயும் கரெக்ட் பண்ணதேனோ. ஓஹோ, அழகாக இருக்கிய நீ தாண்டா. அம்மாடி, எனக்கு டிஃபன் எதுவும் வேண்டாமா? அழகாய் இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது. வா என்றது உன்னோடு தான், போ என்றது என்னோடு தான். ஹலோ அல்லோ. டேய், ஹேய், என்னது இது? எப்படி மாமா? உனக்கு என்னடா கரைச்சல்? அப்படியே ராஜா, ராணி, மந்திரி, போலீஸ், திருடன் எல்லாரும் மாதிரி இருக்க. எப்பயுமே நக்கல் தான் உனக்கு. என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்க போல? ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட். என்னம்மா? ஃப்ரெஷ்ஷா இருக்க போல? என்ன? ஆமா, ஃப்ரெஷ்ஷா கிளம்பணும்ல, அப்பதான் அந்த இடம் நல்லா இருக்கும். அந்த வேலைக்கு சரிப்பட்டு வராதே. எந்த வேலைக்கு? இன்னைக்கு தான் லீவ் இல்ல, நான் தான் கிளம்புறேன்ல. இல்லையே, அந்த வேலை செய்யணுமே. என்ன வேலை டி? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. கக்கூஸ் கழுவுற வேலை.
கக்கூஸ் கழுவணுமா? ஆ. நான் கோவா கிளம்பிட்டு இருக்கேன் மணி. கோவா நீ சீ பாரு அதனே என்னடா லூஸ் மாதிரி சிரிச்சு நான் கிளம்புறேன். உட்காரா எங்க போற போய் கக்கூஸ் கழுவு போ. கக்கூஸ் கழுவணுமா? டேய் நான் கோவா நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட சொன்னேனே, நீ கூட எல்லாத்துக்கும் நம்ம லவ்வுக்காக நம்ம போராடுறோம், நம்ம அதுக்காக தானே நான் போடுறேன். நான் கிளம்புறேன் ஏர்போர்ட் கோவா. நீ போதையில தானே இருந்த? நம்ம போதையில தான் இருந்தேன். இருந்தல. நீ என்கிட்ட என்ன சொல்லியிருக்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. வண்டியை பார்க்கிங்ல விடாம ரோட்ல விட்டுருக்க, அதுவும் போதையில. என்ன சொன்ன? போதையில. அதான் நீயே சொல்லிட்டியே போதையில. நான் என்ன சொன்னாங்க அதை அடுத்த நாள் ஞாபகம் வச்சுக்க கூடாது. இங்க பாரு ஹேங் ஓவர்ல பேஸ்ட் கூட இல்லாம பிரஷ் பண்ணிருந்தேன். போகும்போது அதுக்கு இந்த பாரு போதையில பேசுனதெல்லாம் அடுத்த நாள் மறந்துடணும் நீ எனக்கு சொல்லியிருக்க. அதனால இப்ப நான் மறந்துட்டேன். சரியா? வேற ஒண்ணு தூக்கிக்கிட்டு அலையிறான். என் பெட்டி. ஆமா என்ன ட்ரெஸ் இது? ஜெயில் கைதி மாதிரி இருக்கு. கரெக்டா கக்கூஸ் கழுவுது. போய் கழுவுப்பா. மச்சான், பிளான் ஏ நான் சொன்ன மாதிரி வைஃப் எனக்கு செக் வச்சுட்டா. பிளான் பி, நாளைக்கு மண்டே மார்னிங் ஆஃபீஸ் வந்து டைரக்டா அங்கிருந்து அப்படியே கோவா கிளம்பும். Game